Dear students, அனைவருக்கும் வணக்கம். Now we are going to learn about the structure of muscle fiber, the skeletal muscle fiber. Already we have basic ideas about the muscles. தசைகளை பற்றிய ஒரு ஐடியா நம்மிடம் ஏற்கனவே இருக்கிறது. அந்த தசை, this is muscle, இது தசையாகும். It is made up of muscle fibers. அது தசை இழைகளால் ஆனது. The muscle fibers are present in clusters. தசை இழைகள் ஒரு கற்றையாக காணப்படும். In English we are calling it as fascicle. அதனை நாம் fascicle என்று அழைப்போம். This muscle fiber. Now we are going to learn about the structure of this muscle fiber. இந்த தசை நாரின் அமைப்பினை பற்றி காண இருக்கின்றோம். The skeletal muscle fiber. எலும்பு தசை நாரின் அமைப்பினை பற்றி நாம் காண இருக்கின்றோம். இது அப்படியே பார்த்துட்டு இந்த இடத்துக்கு ஓடுவோம். It represents a cell. We know a plant or animal cell, the structural and functional unit of the living organism. உயிரினத்தின் அடிப்படை மற்றும் செயலலகு என்று அழைக்கப்படுவது செல் ஆகும். It is covered by plasma membrane. அதனை சூழ்ந்து பிளாஸ்மா சவ்வானது காணப்படும். Inside the plasma membrane, cytoplasm is present. உட்புறத்தை சைட்டோபிளாசம் காணப்படும். Also with the nucleus, உட்கருவினையும் பெற்றிருக்கும். And also have the endoplasmic reticulum, the skeleton of the cell. செல்லின் உட்புறத்தே செல்லின் எலும்புக்கூடு போன்று இழுக்கப்படுகின்ற எண்டோபிளாச வலையமைப்பு காணப்படும். இது அப்படியே நம்ம இந்த மசில் ஃபைபரோட கம்பேர் பண்ணுறோம். செல் ரெப்ரசன்ட் த மசில் ஃபைபர் ஆர் மயோஃபைப்ரல். தசை தசை இழைன்னு வச்சுக்கோ, தசை நுண்ணிழை, இது ரெண்டையும் நம்ம ஒரு செல்லாக வச்சுக்கலாம். அதை சுற்றி பிளாஸ்மா மெம்ப்ரேன் இருக்கும். இட் இஸ் கவர்டு பை பிளாஸ்மா மெம்ப்ரேன். அந்த மசில் ஃபைபரை சுற்றி பிளாஸ்மா மெம்ப்ரேன் இருந்தால் அதுக்கு சார்கோலெம்மான்னு பேர். ஹியர் சைட்டோபிளாசம் இஸ் present. Inside the muscle fiber, sarcoplasm is present. Then here endoplasmic reticulum, here we are calling it as sarcoplasmic reticulum. அப்போ நம்ம செல்லோட we are comparing the muscle fiber. இந்த தசை இழை இருக்கு பாருங்களே, அந்த செல்லுடன் நாம் கம்பேர் செய்கின்றோம், ஒப்பீடு செய்கின்றோம். அப்போ cell is nothing but this muscle fiber, the cell membrane, the sarcolemma, the fluid sarcoplasm, the endoplasmic reticulum is also known as the sarcoplasmic reticulum. And the muscle சொல்ல நிறையா ஃபைபர் இருப்பா. அந்த muscle fiber, what are the characters of the muscle fibers? Skeletal muscle fiber. எலும்பு தசை இழைகளின் பண்புகள் யாவை? Thin and elongated. மெல்லியதாக காணப்படும், மிக நீண்ட இழையாக இருக்கும். ஸோ பாயிண்ட் நம்பர் 1, thin and elongated. மெல்லியது, நீண்டது. Taper at one or both ends. Taper at one or both ends அப்படின்னா இது மசில் ஃபைபர்னு வச்சுக்கோங்க. ஒரு எண்டில் இது மாதிரி டேப்பராக இருக்கலாம், இன்னும் ரெண்டு இப்படி இருக்கலாம். ஆர் போத் ends ஆர் டேப்பரிங். இரண்டு புறமும் கூர்மையான முனைகளை பெற்றிருக்கலாம், அல்லது ஒரு புறத்தை கூர்மையான முனையை இருப்பலாம். சார்கோலெம்மா, த அவுட்டர் ப்ரொடெக்டிவ் கவரிங். அந்த தசை நான்களை சூழ்ந்து காணப்படுகின்ற பாதுகாப்பு உறைக்கு சார்கோலெம்மா என்ற பெயர். த அவுட்டர் ப்ரொடெக்டிவ் கவரிங் ஆஃப் த மசில் ஃபைபர் is said to be the sarcolemma. And the fluid present inside this muscle fiber is said to be the sarcoplasm. இந்த தசை தசை இழையின் உட்புறத்தை காணப்படுகின்ற திரவ பகுதியினை நாம் சார்கோபிளாசம் என்று அழைக்கின்றோம். இனிமேல் தான் கொஞ்சம் முக்கியமாக கவனிச்சுக்கணும். ஸோ மசில் ஃபைபர் கேரக்டர்ஸ், தசை இழைகளின் பண்புகள் என்ன? பாயிண்ட் நம்பர் 1, thin and elongated, மெல்லியதாக இருக்கும், நீண்டு காணப்படும். Taper at one or both ends, இரண்டு முனைகளை பெற்றிருக்கும். ஒரு முனை கூர்மையாக இருக்கலாம், அல்லது இரண்டு முனைகளும் கூர்மையாக இருக்கலாம். It is covered by sarcolemma. இதனை சூழ்ந்து காணப்படுகின்ற பாதுகாப்பு உறையினை நாம் sarcolemma என்று அழைக்கலாம். The fluid present inside the muscle fiber is said to be the sarcoplasm. அதன் உட்புறத்தை காணப்படுகின்ற திரவத்திற்கு sarcoplasm என்று பெயர். This sarcoplasm with elongated nucleus, நீண்ட உட்கருவினை பெற்றிருக்கும். And also have the glycosome, the myoglobin, the sarcoplasmic reticulum and the muscular proteins. இந்த சார்கோபிளாசத்திலே கிளைகோசோம்கள் காணப்படும், மயோக்ளோபின் காணப்படும், மஸ்குலர் தசை புரதங்கள் காணப்படும், and the sarcoplasmic reticulum or the endoplasmic reticulum. இது நான்கையினையும் இது பெற்றிருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரோல் இருக்கு.
What is the role of this glycosome? Glycosome என்ற பணியினை செய்கிறது. நம்ம இன்சுலின் படிக்கிறப்ப படிச்சிருப்போம். Excess glucose is converted into fat and stored in the adipose tissue. அதிக அளவு குளுக்கோஸ் ஆனது கொழுப்பாக மாறி அடிப்போஸ் திசுவிலே சேகரமாகும். Excess glucose is converted into glycogen and stored in liver and muscles. அதிகப்படியான குளுக்கோஸ் ஆனது கிளைகோஜனாக மாறி கல்லீரலிலும் தசைகளிலும் சேமித்து வைக்கப்படும். Glycosome store glycogen. Stored glycogen is otherwise known as a glycosome. அல்லது glycosome என்ற பகுதியில் தான் கிளைகோஜன் ஆனது சேமித்து வைக்கப்படும். மசில் டயர்ட் ஆயிடுது, நம்ம சரியா ஃபுட் சாப்பிடல, உணவு நமக்கு சரிவர கிடைக்கவில்லை. For energy we need the oxidation of glucose. நமக்கு ஆற்றல் கிடைக்க வேண்டும் என்றால் குளுக்கோஸ் ஆனது ஆக்சிஜனேற்றம் அடைய வேண்டும். குளுக்கோஸ் நம்ம உடம்புல கம்மியாயிடுது. அப்போ என்ன ஆகும்னா this glycogen gives glucose. இந்த கிளைகோஜன் குளுக்கோஸாக மாற்றமடைந்து மைட்டோகாண்ட்ரியாவில் ஆக்சிஜனேற்றம் அடைந்து நமக்கு வேணுங்கின்ற ஆற்றலை அளிக்கும். ஸோ நம்ம டயர்டாக இருக்கிறப்ப ஃபுட்டு சரியாக எடுத்துக்காமல் இருக்கிற சமயத்தில் இந்த கிளைகோசோம் இட் இஸ் நத்திங் பட் த ஸ்டோர்டு கிளைகோஜன். அதிக அளவு குளுக்கோஸானது கிளைகோஜனாக மாற்றப்பட்டு இந்த பகுதியில் தான் சேமித்து வைக்கப்பட்டிருக்கும். இட் இஸ் ஒன்ஸ் அகைன் கன்வர்டட் இன்டு குளுக்கோஸ். குளுக்கோஸாக மீண்டும் மாறி அண்ட் ஆக்சிடைஸ்ட் இன் த மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியாவிலே ஆக்சிஜனேற்றம் அடைந்து வி கெட் எனர்ஜி, ஆற்றல் கிடைப்பதற்கு உதவும். இது ஃபர்ஸ்ட். செகண்ட் எடுத்துனோன்னா த மயோக்ளோபின். மயோக்ளோபின் இஸ் நத்திங் பட் the respiratory pigment present in the muscles. ஏற்கனவே ஹீமோக்ளோபின் ஒன்று படிச்சிருப்பேன், இம்யூனோக்ளோபுலின் ஒன்று படிச்சிருப்பேன். ஆர்பிசி ரத்த சிவப்பு செல்கள் உனக்கு தெரியும். Inside the RBC hemoglobin is present. The main function of hemoglobin is gaseous exchange. ஆர்பிசியின் உட்புறத்தை காணப்படுகின்ற ஹீமோக்ளோபின் தான் வாயு பரிமாற்றத்திற்கு காரணமாக இருக்கிறது. ஹீம் கேரிஸ் ஆக்சிஜன் இன் த ஃபார்ம் ஆஃப் ஆக்சிஹீமோக்ளோபின். ஹீம் என்பது ஆக்சிஜனை ஆக்சி ஹீமோக்ளோபினாக எடுத்து செல்லும் என்பது நமக்கு தெரியும். அதே மாதிரி the hemoglobin like structure present in the muscle is said to be myoglobin. நம்முடைய தசைகளில் காணப்படுகின்ற ஹீமோக்ளோபினை ஒத்த ஒரு சுவாச நிறமி the respiratory pigment present in the muscle is said to be this myoglobin. It's a reservoir of oxygen. ஏராளமான அளவு ஆக்சிஜனை இது சேமித்து வைத்திருக்கும். மசில்ஸ் எப்போ பாரு ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும், ஆடின்னு இருக்கும், குதிச்சுன்னு இருக்கும், பாடின்னு இருக்கும். அதெல்லாம் நடக்கிற சமயத்தில் த மசில்ஸ் நீட் எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. ஏராளமான ஆற்றல் தேவைப்படுகிறது. த ஃபுட் ஷுட் பி ஆக்சிடைஸ்ட். உணவானது ஆக்சிஜனேற்றம் அடைய வேண்டும். இட் நீட் ஆக்சிஜன். அப்பொழுது ஆக்சிஜன் தேவை. திஸ் மயோக்ளோபின் சப்ளை ஆக்சிஜன். ஸோ த ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட் பிரசன்ட் இன் த மசில். தசைகளிலே காணப்படுகின்ற சுவாச நிறமி எது என்று கேட்டால் யூ ரைட் திஸ் மயோக்ளோபின். இது ரொம்ப முக்கியமான ஒன்று. நெக்ஸ்ட் எடுத்துனோன்னா த ப்ரோட்டீன்ஸ், த மஸ்குலர் ப்ரோட்டீன்ஸ், தசை இயக்கத்திற்கு உதவக்கூடிய ப்ரோட்டீன்ஸ் மயோசின், ஆக்டின், ட்ரோப்போமைசின் அண்ட் ட்ரோப்போனின் என்று அழைக்கப்படுகின்ற 4 புரதங்கள் காணப்படும். த மஸ்குலர் ஆக்டிவிட்டி கண்ட்ரோல்டு பை 4 types of proteins, namely மயோசின், ஆக்டின், ட்ரோப்போமைசின், ட்ரோப்போனின். மயோசின், ஆக்டின், ட்ரோப்போமைசின், ட்ரோப்போனின் என்று அழைக்கப்படுகின்ற இந்த புரதங்களும் அவற்றில் காணப்படும். வேற என்ன ஸ்பெஷலாக இருக்கும்? திஸ் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். அப்புறம் வேற என்ன ஸ்பெஷல்? இப்போ தான் சொல்லிக் கொடுத்தேன். மசில் ஃபைபர் அப்படிங்கிறத செல்லாக வச்சுக்கோங்க. இந்த சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் மாதிரி சார்கோபிளாசம் சொல்கிற மாதிரி சார்கோலெம்மா 3 வார்த்தைகள் மறந்துடாதீங்க. ஸோ செல் இஸ் நதிங் பட் த மசில் ஃபைபர். செல் என்பது தசை இழையை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பிளாஸ்மா மெம்பரன் இஸ் ஈக்குவல் டு சார்கோலெம்மா. பிளாஸ்மா சவ்வு என்பது சார்கோலெம்மாவை குறிக்கும். சைட்டோபிளாசம் இஸ் ஈக்குவல் டு சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். சைட்டோபிளாசம் என்பது சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தை குறிக்கும். அதுக்கப்புறம் நீ முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், த சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். நெக்ஸ்ட் எடுத்துட்டோன்னா த ஸ்ட்ரக்சர். அப்படியே இந்த இடத்துல கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் மசில் ஃபைபர். இதுதான் தசை இழையின் அமைப்பு. The muscles are made up of muscle fibers. தசைகள் என்பவை தசை இழைகளால் ஆனவை. This muscle fiber is protected by sarcolemma. இந்த muscle fiber-ஐ சூழ்ந்து தசை இழையை சூழ்ந்து sarcolemma-வானது காணப்படும். It is made up of small fibrils called the myofibrils. இந்த muscle fiber தசை இழை என்பது தசை நுண் இழைகளால் ஆனது. This muscle fibril or the myofibril possesses 2 zones. One is called the A band, another is called the I band. அடர்வு மிகு பட்டை என்றும் அடர்வு குறை பட்டை என்றும் அழைக்கப்படும்.
See the muscle fiber made up of muscle fibril or myofibril, தசை இழைகள், தசை நுண் இழைகளாலானவை. இது ஒரு தசை நுண் இழை என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த myofibril எடுத்துட்டோம்னா it is with two band. One is called A band, another is called I band. A கற்றை என்று அழைக்கப்படுகின்ற ஒரு அடர்வு மிகு கற்றையானது காணப்படும். I கற்றை என்று அழைக்கப்படுகின்ற அடர்வு குறை கற்றையானது காணப்படும். This is A band, this is I band. இது என்பது A கற்றை என்று வைத்துக் கொள்ளுங்கள். இதை வந்து நம்ம I கற்றை என்று வைத்துக் கொள்ளுங்கள். This is dark band, this is a light band. இது அடர்வு மிகுப்பட்டை என்று அழைக்கப்படும். இது அடர்வு குறைவு கற்றை என்று அழைக்கப்படும். So this is அடர்வு மிகுப்பட்டை, இது அடர்வு குறைப்பட்டை. This area bar, the less dense zone present in the A band is said to be H zone. இந்த A பகுதியிலே சில இடங்களில் அடர்வு சற்று குறைவாக காணப்படும். அதற்கு H zone என்று பெயர். This I band, அடர்வு குறைக்கற்றை, bisected by a line called the Z line. இந்த அடர்வு குறைக்கற்றை அல்லது I கற்றையினை ஒன்று இரண்டாக பிரிக்கும். மையத்தில் அதனை இரண்டாக பிரிக்கக்கூடிய ஒன்றிற்குத்தான் Z line அல்லது Z கற்றை என்று பெயர். இந்த Z கற்றையிலேருந்து ஆரம்பித்து இந்த Z கற்றை வரையும், இந்த Z கற்றையிலேருந்து ஆரம்பித்து இந்த Z கற்றை வரை இருக்கிறதுக்கு தான் this Z is said to be the sarcomere structural and functional unit of the muscle. தசையின் அமைப்பு மற்றும் செயல் அழகாக இருப்பது, தசை இழையின் அமைப்பு மற்றும் செயல் அழகாக இருப்பது இந்த சார்கோமியர் ஆகும். The structural and functional unit of the muscle is said to be the sarcomere. தசை அல்லது தசை இழை அல்லது தசை இழைக்கற்றையின் அமைப்பு மற்றும் செயல் அழகாக இருப்பது இந்த சார்கோமியர் ஆகும். சார்கோமியர்னா இப்போ எதை ரெப்ரசன்ட் பண்ணோம்? Z line, I band, A band, I band and the Z line. இந்த Z line, I கற்றை, A கற்றை, I கற்றை, இந்த Z கற்றை, இந்த Zலேருந்து ஆரம்பித்து இந்த Z வரையும் இருக்கிறதுக்கு தான் சார்கோமியர் என்று பெயர். அப்போ what is the difference? தசை இழைகளை பற்றி கூறினேன். தசை இழைகளில் இரண்டு கற்றைகள் இருக்கும் என்று கூறினேன். One is called the A band, A கற்றை. Another is called the I band, I கற்றை. இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? டார்க் பேண்ட் அடர்வு மிகு கற்றையாகும். லைட் பேண்ட் அடர்வு குறைவான கற்றையாகும். அனைசோட்ரோபிக் மாறுபட்ட தன்மை கொண்டது. See the difference. மாறுபட்ட தன்மை கொண்டது. ஐசோட்ரோபிக் மாறுபடும் ஒத்த, இது மாறுபட்ட தன்மை, இது ஒத்த தன்மை கொண்டது. ஏன் அது மாதிரி சொன்னோன்னா, இந்த ஏ பேண்ட் எடுத்துட்டோன்னா இதில் ரெண்டு புரோட்டீன் இருக்கும். ஒன்றுக்கு பேர் மயோசன்னு பேர், இன்னொன்றுக்கு பேர் ஆக்டின்னு பேர். ஏ கற்றையிலே இரண்டு புரதங்கள் காணப்படும். ஒன் இஸ் மயோசின், another is ஆக்டின். ஆனால் ஐ கற்றையை எடுத்துக்கொண்டால் ஆக்டின் மட்டும்தான் இருக்கும். அதனால தான் ஏ பேண்ட் இஸ் அனைசோட்ரோபிக் மாறுபட்ட தன்மை கொண்டது. ஐ பேண்ட் இஸ் ஐசோட்ரோபிக். ஐசோட்ரோபிக் சொல்கிறப்ப என்ன வருது? ஒத்த தன்மை கொண்டது. அப்போ பேசிக்கலி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த மசில் ஃபைபரில் உள்ள இருக்க மயோஃபைபரில் இருக்கக்கூடிய சார்கோமியர் இஸ் வைட்டல். தசையின், தசை இழையின், தசை நுண்ணிழையின் அமைப்பு மற்றும் செயல் அழகாக இருப்பது இந்த சார்கோமியர் ஆகும். ஸோ த ஸ்ட்ரக்சுரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் த மசில் ஃபைபர் மயோஃபைபரல் இஸ் said to be the sarcomere. இப்போ சார்கோமியரில் யார் இருப்பா? Z line, I band, A band, I band, Z line. இந்த இசடிலிருந்து ஆரம்பித்து இந்த Z வரையும் இருப்பதற்குத்தான் சார்கோமியர் என்று பெயர். இதுதான் நம்முடைய தசை இயக்கத்தில் முக்கிய பங்கினை வகுக்கிறது. The muscular activity completely controlled by this sarcomere.